மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், மனசு சாந்தம் அடையறதுக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன சொன்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில வக்ரகதியில இருக்கார். ஜென்ம ராசியில இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா 7 மிடில் இருக்கார். அப்ப இந்த இடத்துல வக்ரம் அப்படிங்கும்போது பரவாயில்லை, கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது. சில நேரங்களில் சில இழுபறி தடை தாமதங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படியே முன்னேறிட்டு வரீங்க. ஏன்னா உழைக்கிற ஆசாமி கும்பராசி, அதனால உழைப்பு ஒன்றே பிரதானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பா இருக்கும். செலவுகள் இந்த நேரத்துல கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் கவனமா இருப்பீங்க. அதாவது எந்த இடத்துல எந்த செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே ஒரு வெற்றி. அடுத்தபடியே ராகு பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கு, உறவினர்கள் மூலமா இருக்கு, குழப்பம். ஆனா பிரம்மாண்டமான ராகு சில நேரங்கள்ல பிரம்மாண்டத்தை கொடுக்குறார். சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் பற்றாக்குறையும் இருக்கத்தான் இருக்கு. அடுத்தபடியே கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும். சரியா, உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அதனால நேரங்காலம் தெரியாம வேலை செய்ய மாதிரி இருக்கும். அதற்காக உடம்பு கெடுத்துக்கப்படாது. புரியுதா? உடம்பு கட்டுப்படுத்து அப்படின்னா வேலையே பார்க்க முடியாது. சம்பாதிச்சதெல்லாம் மட்டும் மருத்துவத்துக்கு செலவு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? உடம்பும் கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும், எல்லாம் போச்சு. அதனால என்ன பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீகாஷனாக சொல்கிறேன். என்னென்னா உடம்பை கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல வேலை செய்யலாம். நல்ல வேலை செஞ்சீங்கன்னா வருமானம் வரும். வருமானம் வந்ததுன்னா நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கலாம். கரெக்டாக? அதனால் நீங்கள் இந்த கேது ஞானத்தை தான் கொடுப்பார், ஞானக்காரகன். ஸோ ஞானக்காரகன் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதரா, இந்த மாதிரிலாம் பண்ண இந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரீகாஷனாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, எல்லாத்துலேயும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2-11 கூடிய அதிபதி குரு பகவான் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பரவாயில்லை, ஓரளவுக்கு சொத்து சேர்க்கை நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. சில பேர் கார் வாங்கியிருக்கீங்க, சில பேர் பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்கியிருக்கீங்க. வரவு ஓரளவுக்கு பரவாயில்லை. உறவினர்கள் ஆதரவாக இருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள், உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஓரளவுக்கு ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது 3ஐ விட 4 பரவாயில்லைங்கிற மாதிரி குரு இருந்தாருன்னா பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமாக்கிய அஷ்டம ராசியை 5ஆம் பார்வை. அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதுக்காக கண்டதாக சாப்பிடக்கூடாது. குருஜி சொல்லிட்டார், குரு பார்வை இருக்கு, அதனால நான் கண்டதை சாப்பிட்றேன், கண்ட நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தபடியா 7ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ஜீவன மிருதி அடையும். எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது. கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். சரியா? தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே. அடுத்தபடியாக 12ஆம் இடமாகிய அயனசேன போகஸ்தானமாகிய மோட்சஸ்தானத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனாலே சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும். சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் வந்து சேரும். 15-10-2024 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதிங்கிறது பரவாயில்ல, 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரம் அடைகிறது பரவாயில்ல. ஆனால் தனவரவு அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போகணும். உத்தியோகத்தில் கடுமையாக போராடினேன் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக இருக்கும். லேசினஸ் வேண்டாம், சோம்பேறித்தனம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கணும். உடம்பை கவனிச்சுக்கோங்க. 3-10 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் ஆதரவாக இருக்கார். தைரியம் இருக்குது உங்களுக்கு. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குது. பரபரப்பாக இருக்கீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்க, ஓரளவுக்கு முன்னேற்றம். அதேமாரி சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர், சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும். 23-10-2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாரு பார்த்தீங்கன்னா பகிர்வுணர் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தாருனாலே விசேஷமான என்ன ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல நீச்சம் அடைகிறார். கடகராசியில் நீச்சம். ஏன் அப்படின்னா கடகம் அப்படிங்கும்போது நீர் ராசி, சந்திர பகவான் என்ன, இந்த செவ்வாய் பகவான் நெருப்பு ராசி. நீருக்குள்ளே நெருப்பு போகுமா? ஆஃப். அதனால நெருப்புக்குள்ளே நீர் போனாலும் சரி, நீருக்குள்ளே நெருப்பு போனாலும் சரி, என்ன ஆஃப் தான். 1. 2வது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் கடகராசி, சந்திர பகவான் என்ன, இவர் செவ்வாய் போர் தளபதி.
என்ன அவர் தளபதியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அம்மான்னு பார்த்தாலே அவ்வளோதான், அம்மாவை பார்த்தாலே சரண்டர் தான். ஏன்னா இந்த அம்மாங்கிற இடத்துல பாசம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, அதிகாரம் ஆணவம் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல என்னதான் ஆட்சி அப்படி இப்படின்னாலும் அந்த அம்மாவை பார்க்கும்போது எல்லாமே அணைஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஏன்னா இந்த பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே வேலை செய்யாது. பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், என்ன பெரிய போலீஸ், ஆனால் எல்லாருக்கும் பயம் இருக்கும், உலகமே பயப்படுங்கிற மாதிரி இருக்கும், ஊரே பயப்படும். ஆனால் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க அம்மாட்ட போனால் என்ன ஆகும், அம்மாவை பார்த்தோன்னே அவர் சரண்டர் ஆகிடுவார். என்ன அந்த இடத்துல பாசம் தான், அந்த பாசம் ஜெயிச்சிடும். என்ன இந்த அதிகாரம் இதெல்லாம் அப்படியே போயிடும், தைரியம் எல்லாமே போயிடும், அதுதான் நீச்சம். ஆக பகைவன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாருங்கும் போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்து தீபாவளி வருது, சரியா? தீபாவளி வருதுன்னு கண்ணாபின்னு பட்டாசு வாங்கணும், துணிமணி வாங்கணும், ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லி நிறைய கடனாக வாங்கி ஏற்றிக்கப்படாது, சரியா? கரெக்டாக எதுக்கு தேவையோ என்ன ஏதோ அது கரெக்டாக செலவு பண்ணணும், கரெக்டாக. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கும். 4, 9 குடைய அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்றார் அப்படிங்கும்போது தந்தையார் வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருக்காரு. சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை கிடைச்சிருக்கு, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் பெரிய விஷயம். சந்தோஷம் தான் வேணும். ஏன்னா சுக்கிர பகவான்னாலே பேரின்பம் கிடையாது, சிற்றின்பம் தான். ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சிற்றின்பம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்கு தான் எல்லாருமே இந்த உலகமே அடிபணிஞ்சு கிடக்கு, கரெக்டா? அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருங்கோ. அடுத்தபடியாக உறவினர்கள் ஆதரவாக இருக்கா, உறவினர்கள் மூலமா சில செலவுகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷ செலவுகளாக இருக்கும். அடுத்தபடியாக 14/10/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். இந்த சுக்கிர பகவான் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். கவனமா ஒவ்வொரு வேலையும் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உயர்வுகள் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா 5, 8 குடைய அதிபதி புதன், பஞ்சமாதிபதி ஆயுஷ்தானாதிபதி அஷ்டமராசியில ஆட்சி அமைச்சு அற்புதமா இருக்கார். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார். என்ன ஒரு 5 நாளைக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு உங்களுக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறைய பேருக்கு ஓரளவுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் குழப்பம் இருந்துட்டு இருக்கு. எந்த வீட்டில் எந்த இடத்துல குழப்பம் இல்லை? முதல்ல எல்லா ஊர்லேயுமே குழப்பம் இருக்கு, எல்லா நாட்டிலையும் குழப்பம் இருக்கு, எல்லா வீட்லேயும் குழப்பம் இருக்கு. ஸோ குழப்பம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அஷ்டமராசியில் இருக்கிற இந்த புத பகவான் ஓரளவுக்கு தெளிவை கொடுப்பார். 6/10/2024 முதல் இந்த புத பகவான் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதம். தந்தையார் ஆதரவா இருப்பார். இந்த இடத்துல குழந்தைகள் ஆதரவா இருப்பார். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு விருத்தி அடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிப்பா, மனசுல ஒரு தெளிவு இருக்கும். அதாவது புத்தி என்னைக்குமே தெளிவா இருந்தாலே படிப்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் உட்காந்துன்றோம், கரெக்டா? அதாவது சிஸ்டம் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் நல்லா டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் சிஸ்டமே சரியில்லைன்னா என்ன ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் எல்லாம் வைரஸ் தான் வரும், கரெக்டா? அதனால நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளை தேடி வரும். அதேமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்ல சாதனை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களை தேடி வரும். 25/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமா பரபரப்பா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. அடுத்தபடியா களத்திராதிபதி சூரிய பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கோங்க, சரியா? நான் மறுபடியும் அதான் சொல்லேன், ஆரம்பத்துலேயும் அதான் சொன்னேன், இப்போ முடிவுலையும் அதான் சொல்ல போகிறேன். உடம்பை கவனிச்சுக்கோங்க. அதேமாரி சில பேருக்கு சில குழப்பங்கள் வரலாம், வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம். அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டாளிகள், தொழில் வியாபாரத்தில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடம்ங்கிறது பரவாயில்லை, 7, 8 விட 9 பரவாயில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைகிறார். ஆக்சுவலாக சூரிய பகவான் நீச்சம் எல்லாம் கிடையாது. ஏன்னா சூரிய பகவான் பலம் இழந்துட்டார் அப்படின்னா மற்ற கிரகங்களும் பலம் இழந்துடுது, கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதனாலேயே கொஞ்சம் அந்த சூரிய பகவான் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக இல்லைங்கும் போது சூரிய பகவான் பலம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சூரியனோட கதிர்கள் நம்ம பூமிக்கு நேரம் விழாது நிறையா. ஏன் அப்படின்னா 2வது ஐப்பசி மாதம் அடைமழை, மழைக்காலங்கும் போது என்ன ஆகும், ஃபுல்லாக மேகமூட்டம் தான் இருக்கும், மேகங்கள். ஸோ கருமேகங்கள் தான் இருக்கும், மழை பெஞ்சுட்டே இருக்கும். சூரியனோட இது அவ்வளோவா இருக்காது, தாக்கமே இருக்காது, கரெக்டாக குளிர்ந்துருக்கும் பூமி. அதனால தான் நீச்சம்னு வச்சது. நீச்சம் அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம கவனமாக இருக்கணும். அது இதுதானே லாஜிக். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, மழைக்காலம் என்ன ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது, கரெக்டாக?
அதாவது எந்த இடத்துல பள்ளம், எந்த இடத்துல மேடு, ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை தொழில் வியாபாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எந்த இடத்துல பார்த்து போகணும் தெரியாது, கவனமாக இருக்கணும். கரெக்டாக? அதேமாரி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் எப்படா வீட்டுக்கு போவோம், ஐயோ மழை பெய்யுறது, இப்படி இருக்கே நடாது, எப்போ வீட்டுக்கு போவோம், அடுத்த நாள் எப்படி ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி 2-3 நாள் மழை இருக்குங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் கவனமாக இருக்கணும், நீச்சம்னு வச்சது. ஸோ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க, குரு பகவான் காயத்ரி. அதேமாரி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக நான் ஆசிட்டிஸ் எப்போவுமே சொல்லுவேன், புற்றுக்கோயில் போயிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். சரியா? ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சரி, வேற டெய்லி ஏதாவது சொன்னால் ரொம்ப விசேஷமா மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத் வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லுங்க. ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே நேர சுவாமி ரூமில் ஒரு 27 தடவை காயத்ரி சொல்லிட்டு உங்கள் வேலைகளை தான் செய்யுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனால 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.